தமிழ் நெஞ்சங்களுக்கு கோடங்கி அன்பு வணக்கம். இப்போ ஓஜி திமுகவை இனிமே தான் பார்க்க போறாங்க. இப்போ அதை இப்போ நேத்துலேருந்தே அது ஃபயர் மோடுக்கு வந்துட்டாங்க திமுக காரங்க. ஏன்னா சும்மா கொஞ்சம் சோர்வா இருந்தவனை நான் நீ அதை பேசிட்டு இதை பேசிட்டு அவதூறு பரப்பிட்டேன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலினை எப்போ கைது பண்ணாங்களோ, எப்போ அவரை தொட்டாங்களோ அன்னைக்கே பிடிச்சிருச்சு. இனிமே விடாது. ஏங்க எவனா ஒருத்தன் கைது பண்ணிட்டு கூட்டு போகும்போது சிரிச்சுக்கிட்டு டாடா காட்டிட்டு போவானாங்க. உதயநிதி செஞ்சாருங்க. அந்த போலீஸ் வேன்ல ஏறுறதுக்கு முன்னாடியே சிரிச்சுக்கிட்டே ஏறினாரு. அந்த ஜன்னல் வழியா நின்று பேட்டி கொடுக்கும் போதும் இது சர்க்கஸ் கூடாரம், கோமாளி கூடாரம், ஜோக்கர் அமைச்சர்கள்னு கிண்டல் அடிச்சாரு. நான் என்னங்க இது வேணும், ஜாலியா பிக்னிக் போற மாதிரி இருக்குங்கன்ற மாதிரி டாடா காட்டி சிரிச்சுட்டே போனார் இல்லையா. இந்த சிரிப்பை பார்த்து வயிறு எரிஞ்சிட்டாங்க. உட்கார்ற இடத்துல எரிஞ்சிருச்சு போல இருக்கு. இந்த வளர்ந்து கட்ட அமைச்சர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, ஆதவ், அவரு ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு. அந்த வீடியோ போடுறேன் பாருங்க. நான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏங்க தெரியாம பேசிட்டேன், தப்பு நடந்து போச்சுன்னு சொல்றவன் தாங்க மனுஷன். சிரிச்சுக்கிட்டே வேற மாதிரி பேசுறது எப்படிங்க அது ஒத்துக்கிறது? இதுதாங்க ஆணவத்தினுடைய உச்சம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அது பிரச்சனை அது இல்லைங்க. உதயநிதி சிரிச்சது அவரால் உட்கார்ற இடத்துல எரியுது. எங்க திரும்பினாலும் சிரிச்ச மூஞ்சி தானே வருது. நீங்க அசம்பிளியில இன்னைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல உதயநிதி சிரிச்சிட்டு இருக்காரு. அவர் ஜாலியா இருக்காரு, ஹாப்பியா இருக்காரு. ஏன்னா நேத்து அவரை 400 கிலோமீட்டர் அழகழிச்சாங்க. அதை பத்திலாம் கவலைப்படாம ஹாப்பியா உள்ள நுழையும் போது சிரிச்சுட்டே பத்திரிகையாளரை பார்த்து ஹாய் டாட்டானாரு. திருப்பி உள்ள வந்தாரு. மறுபடியும் வெளியே போகும்போது பேட்டி கொடுத்துட்டு ஊடுகாலி முதலமைச்சர்ன்றதை ஆரம்பிச்சு ஏகப்பட்ட விஷயம். முதலமைச்சர் பேசுறதுக்கே முன்ஜாமீன் வாங்குறாங்கப்பா அப்படின்னு ஆதவ போட்டு போற போக்குல சங்கிலே ஏறி ஒரு மிதி மிதிச்சுட்டு போயிருக்காரு. இப்போ இதெல்லாம் உட்கார இடத்துல எரிய தானே செய்யும். அந்த எரிச்சல் தாங்காம சிரிச்சிட்டாரு சிரிச்சிட்டாரு சிரிச்சிட்டாரு. இங்க அவர் சிரிச்சிட்டு இருக்காரு. ஆனா நம்ம முதலமைச்சர் இருக்காருல்ல, அவர் எதையோ பறி கொடுத்துட்டு தெரியாதனமா எங்கேயோ கையை விட்டோம்டா. நம்ம என்னடா இப்படி ஆகி போச்சு நம்ம நிலைமை. இன்னைக்கு என்னத்த சொல்ல போறானோ தெரியலையே. நமக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட பேர் வச்சு அடைமொழி வச்சு கூப்பிட்டு கிடக்குறாப்புல. எதிர்கட்சி தலைவரை பத்தி இவர் ஃபீல் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி சோகமா அப்படியே எனக்கு இந்த ஒரு சேனல் இருக்கு, சன் டிவி. நீங்க எக்ஸ்ட்ராலத்தெல்லாம் கட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வீடியோ பயங்கர வைரல் ஆயிருக்கு. கரெக்டா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த வாட்டர் மார்க் இருக்குல்ல, அவங்க சன் நியூஸ் அப்படின்னு வாட்டர் மார்க்ல, அந்த வாட்டர் மார்க்கை கரெக்டா நெத்தில வச்சிருக்காங்க. யார் நெத்தில? முதலமைச்சர் நெத்தில. நம்ம முதலமைச்சர் இருக்காருல்ல, சோ சப் விஜய், அந்த அவருடைய நெத்தில கரெக்டா வச்சிருக்காங்க. அது பயங்கர வைரல். அவர் அதை சொல்ல முடியல நம்மளால. அந்த அளவுக்கு ரொம்ப பறி கொடுத்து என்னத்தையோ இழந்து போய் பறி கொடுத்த மாதிரி அப்படியே பேன்னு உட்காந்துட்டு இருக்காரு. ஒரு முதலமைச்சர்னா ஒரு பிரிஸ்கா, ஏன்னா அவருடைய சக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லாம் மேஜை தட்டுறாங்க. அப்படியே பயங்கரமா ஏதோ பெரிய அப்படியே தமிழ்நாட்டே புரட்டி போட்ட விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. விஜய் மாமா விஜய் மாமான்னு குழந்தைகள் பேசுவாங்க, விஜய் மாமா விஜய் மாமான்னு பேசுவாங்கன்னு இப்ப ஸ்டாலின் அங்கிள்னு சொன்ன அந்த நக்கலை மறந்துட்டாங்க. இப்போ அவங்கள நக்கல் பண்ணிக்கிறாங்க. விஜய் மாமா விஜய் மாமா. இனிமே நம்ம விஜய் மாமாவுக்காக நம்ம நிறைய பேசலாம். ஸோ அப்படி இனிமே நம்ம அவருடைய முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, நம்ம விஜய் மாமா அவர்கள், அவருக்காக அங்கே பேசும்போது கூட அவர் எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாமல் கீ கொடுத்தா ஆடுற மாதிரி கம்முன்னு உட்காந்துருக்காரு. எதிர ஒரு பக்கம் எடப்பாடி அவசர அவசரமாக குறிப்பெடுக்கிறாரு. எல்லாரும் ஆக்டிவ் மோட்ல இருக்காங்க. நம்மால் மட்டும் அப்படியே சைலண்ட் மோட்ல இருக்காரு. அதை ஆன் பண்ணி விட்டா ஆன் ஆகிட்டு போயிட்டு அப்படியே இறங்கிடும்ல பேட்டரி, அந்த மாதிரி உட்காந்துருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஆதவுக்கு எரிச்சல் தாங்க முடியல போல இருக்கு. சிரிச்சு வெறுப்பேத்திட்டு இருக்காரு. சிரிக்காதப்பா, நீ ஏன்பா நீ சிரிச்ச? அது உன்னை கைது பண்ணி கூட்டு போறாங்கப்பா. ஏன்னா அநியாயமா பிக்னிக் போற மாதிரி சிரிச்சுட்டு கை காட்டு போனா அப்புறம் ஏரியாதா அவங்களுக்கு. உதயநிதி நீங்க பண்ணது ரொம்ப தப்புங்க. அதெல்லாம் ஏத்துக்க முடியாதுங்க. ஒரு மாநில முதலமைச்சர், ஒரு மாநில அமைச்சர், அவங்களால இருக்க முடியலங்க, உட்கார முடியல, உட்காந்தா எரியுதுங்க. நீங்க சிரிச்சதை பார்த்து போதா குறைக்கு போற போக்குல நீங்க அந்த ஸ்டேஷனுக்குள்ள இருந்து வெளியே வந்தீங்க பாருங்க. என்னங்க இது அநியாயங்க. இதெல்லாம் பயங்கர ரொம்ப மோசங்க. எப்படிங்க ஏங்க நீங்க தஞ்சாவூர் கூட்டு போனாதான் நீங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுவீங்க. உங்க ஆளுங்க அங்க பெரிய ஏழரை கூட்டிட்டாங்க, உருவ பொம்மையெல்லாம் எரிச்சாங்க. முதலமைச்சர் நம்ம விஜய் மாமாவுடைய உருவ பொம்மைலாம் எரிச்சிட்டாங்க. என்ன இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அட்ராசிட்டி பண்றாங்களே. அங்க போனா நம்ம மாட்டிக்க நம்ம வண்டின்னு சொல்லி தான் டக்குன்னு அப்படியே யூட்டன் அடி அட்ரா 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 யூட்டன் அட்ரான்னு அடிச்சுட்டு ஏதோ ஒரு சின்ன ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு போலீஸ் ஸ்டேஷனு, இந்த சொக்கிப்பட்டி சொக்கம்பட்டி ஏதோ ஒரு ஊர், அது நமக்கு தெரியல, அந்த ஊருக்குள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷனு. அந்த ஊருக்குள்ள கூட்டு போய் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இறங்க மாட்டேன்ட்டாரு. உதயநிதி என்ன பண்ணிட்டாருன்னா,
என்னை தஞ்சாவூர் தானே கூட்டு போகிறேன் நீங்கள். இவரும் கொஞ்சம் அப்படிதான் அடிச்சு ஆடி இருக்காரு உள்ள. நான்லாம் இறங்க முடியாது அப்படின்னு சொல்லி இறங்க முடியாதுன்ட்டாரு. போலீஸ் கெஞ்சுது, ஐயா வேற வழியே இல்லை, தஞ்சாவூர் பயங்கர பெரிய பஞ்சாயத்தா இருக்கு, அங்கே போனால் இன்னும் பெரிய பஞ்சாயத்து ஆகிடும், அதனால தயவுசெய்து இங்கே வாங்க, 4 வாரத்தை கேட்டு அனுப்பிச்சிடுறோம் அப்படின்னு கெஞ்சின பிறகு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு, ஏன்னா திரும்பி வர சென்னைக்கு வரணும் இல்லையா, அவருக்கும் யோசித்து பார்த்துருப்பாரு. நம்ம நேரத்தை கடத்த நமக்கு வந்து அப்புறம் விமானம் கிடைக்காம போயிடும், அப்புறம் நடுராத்திரியில் நம்ம டிராவல் பண்ணி வரணும், பெரிய சிக்கலாயிடும் சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இறங்கி உள்ள போவதுக்கு இறங்கினார். வேனை விட்டு இறங்கினார்ல, அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா மனுஷன் இறங்கி என்ன பண்ணார்னா, நேராக கூட்டம் வெளியே ஸ்டேஷனுக்கு வெளியே ஒரு 1000 கணக்கில் கூட்டிட்டாங்க. மழை வேற. ஆனா அதை பத்தியெல்லாம் கவலையே படல. இதுதான் ஓஜி டிஎம்கே வந்து நின்றுச்சு மொத்த கூட்டத்தை பார்த்து நல்லா கை காட்டிட்டு ஹாப்பியா இருங்க, உள்ள போயிட்டு வந்துடுறேன், வந்துருங்க, இப்பதான் சும்மா பார்த்துட்டு பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்ற மாதிரி, வந்துடுறேன் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி கையை ஆட்டிட்டு வெயிட் பண்ணு சொல்லி போயிட்டாருங்க. போய் திருப்பி வந்தா அந்த கூட்டம் இன்னும் அதிகமாயிடுச்சு. அந்த கூட்டத்துக்கு இடையில கையை காட்டிக்கிட்டு வந்தது போலீஸ் வண்டியில, வெளியே வரும்போது அவர் கண்ணில் ஏறிட்டார். ஏறி மேலே டோரை ஓப்பன் பண்ணி மேலே ஏறி நின்று எல்லாரும் கை காட்டிட்டு ஒரு பெரிய அலப்பறையை கொடுத்து இதெல்லாம் பண்ணா அப்புறம் நான் வந்து இந்த முதலமைச்சர் நம்ம விஜய் மாமாவுக்கும் அவங்களுடைய அமைச்சரவை சகாக்களுக்கும் பயங்கரமா எரிச்சலா தானே இருக்கும், கோபம் வரும்ல. ஆனா வெளிக்காட்ட முடியல. ஏன்னா இவர்கள் செஞ்சது அனைத்தும் தப்பு, ஏடா கூடமா செஞ்சு மாட்டிக்கிட்டாங்க. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இது அனைத்துமே ரொம்ப பெரிய குளறுபடி ஆகி ஒரு மாதிரி வேற ஒரு விஷயத்துக்கு பண்ணி எல்லா விஷயங்களும் செய்த பிறகும் அவரை கைது பண்ணி உள்ள வைக்க முடியலையே அப்படின்ற ஒரு வெறியும் ஒரு வேகமும் நம்ம முதலமைச்சர் விஜய் மாமாவுக்கு இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. நிறைய விஷயங்களை வந்து எதிர்பார்த்த எல்லாருக்கும் ஏமாற்றம் தான். நம்ம ஏற்கனவே பட்ஜெட் குறித்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், காகித பூ பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றுமே இல்லை, வெறும் 0 தான். விஜய் மாமா ஆட்சியில் வந்து வருவதற்கு முன்பாக மக்கள்கிட்ட என்ன சொன்னார்னா, நான் கடனே இல்லாத மாநிலமாக மாற்றுவேன், நான் கடனே வாங்க மாட்டேன், எப்படி வருவாயை எப்படி உயர்த்துவதற்கான எல்லா திட்டங்களும் என்கிட்ட இருக்கு, நான் அடுத்த செகண்டே எல்லாத்தையும் மாற்றுவேன், அப்படியே வானத்தை வில்லா வளைப்பேன், இன்னைக்கு தான் அப்படியே மாற்றுவேன் அப்படின்னு நிறைய விஷயத்த அள்ளி விட்டார் இல்லையா. அந்த அள்ளி விட்ட எல்லாம் பூரா பொய்யா கோபால் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்த பட்ஜெட் அறிக்கையில். இதில் எதுவுமே இல்லை. பெண்களுக்கு மிக முக்கியமாக எதிர்பார்த்த 2 விஷயம், ஒன்று 2500 ரூபா காசு, 6 சிலிண்டர். அதனால நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுங்க. பிரதானமாக அதை எதிர்பார்த்தாங்க, அது எதுவும் வரவே இல்லை. மற்றதெல்லாம் வந்து இவர் தன்னை வந்து விஜய் மாமாவை பெருமை பீத்திக்கிற விஷயத்துக்கு தான் அந்த தாய்மாமன் தங்கம், அப்புறம் வந்து பட்டு புடவை கொடுக்கறது, தாலிக்கு வந்து நம்ம திருமணத்துக்கு 8 கிராம் 1 சவரன் நகை கொடுக்கறது, எல்லாமே தன்னுடைய பெருமையை பீத்திக்கிற மேட்டர் தான். அதனால மக்களுக்கு எந்த பலனும் கிடையாது. சாமானிய மக்களுக்கோ நமக்கு சோறு போடுற விவசாயிகளுக்கு எந்த பலனும் அதனால் இல்லை. இது எல்லாத்தையும் வச்சு தான் இன்னைக்கு அசம்பிளிக்குள்ள உட்கார்ந்துருந்தாலும் முதல் தன்னுடைய அமைச்சருடைய பட்ஜெட்டு, நிதியமைச்சர் பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனாலும் அவரால் நிம்மதியாக அங்க உட்கார முடியல, ஹாப்பியா இருக்க முடியல. இதுதான் மிக மோசமான நிலைமை. மக்களே, நம்முடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.